Good morning, dear students. Welcome to our St. John's online class, 7th Standard Social Science period. அன்பார்ந்த யோவான் மேல்நிலைப் பள்ளியின் 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திற்கு அன்போடு வரவேற்கின்றேன். எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களா? I think you are all well. So today we are going to see the lesson in Social Science, Civics Unit 2, Political Parties. ஓகேவா? இன்றைக்கி நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோன்னா சமூக அறிவியலில் குடிமையியலில் அலகு 2 அரசியல் கட்சிகள் என்ற பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அரசியல் கட்சிகள் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும். 7th ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் நீங்கள் நிறையா நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, உலகத்தில் சுற்றி நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அரசியல் கட்சிகள் அதை பற்றி ஓரளவு உங்களுக்கு தெரியும். இதை பற்றி டீட்டெயிலாக வாட் இஸ் மீன் பை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அரசியல் கட்சிகள்னால் என்ன, அரசியல் கட்சிகள் என்பதை வரையறை செய்தல் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை அறிதல், அரசியல் கட்சியின் பங்கு மற்றும் அதன் செயல்பாட்டினை தெரிந்து கொள்ளல், இந்தியாவில் கட்சி முறையும் எதிர்கட்சியின் பங்கினையும் அறிந்து கொள்ளுதல், இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? அந்த பாடத்தில் நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். ஒரு 7ஆம் வகுப்பா மாணவர்களை நீங்கள் உங்களை அரசை பற்றி அரசியல் கட்சிகளை பற்றி நீங்கள் நன்றாக இப்பொழுதே மாணவர் பருவத்தில் நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா பிற்காலத்தில் நீங்கள் இந்த சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி இந்த அரசியல் கட்சிகள் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், என்னென்ன அரசியல் கட்சிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் அறிந்து கொண்டு நீங்கள் செயல்படும் போது உண்மையிலே சமுதாயத்தில் நல்ல நிகழ்வுகளாக உங்களுக்கு தோன்றும். ஓகேவா? ஸோ now we are going to study the learning objectives in the political parties in this lesson, to define what political party is and to understand the importance of political party and to know the role and function of a political party and to understand the party system in India and the role of opposition party. ஸோ இதுதான் இந்த பாடத்தில் உள்ள ஒரு முக்கியமான கற்றலின் நோக்கங்கள். ஸோ இது ஒரு கான்வர்சேஷனோடு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிட்வீன் கான்வர்சேஷன் பிட்வீன் ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர். ஸ்டூடெண்ட் ஆஸ்க்ட் டு டீச்சர், குட் மார்னிங் மேம், மே கம் இன்? டீச்சர் மிஸ் ஆதி reply him, good morning Siva, always you will be on time, why are you so late today அப்படின்னு கேட்குறாங்க. சிவா சொல்கிறான், சாரி மேம், I was delayed due to a procession. Then teacher asked him, what is it about, who arranged this procession? And then Siva answered his teacher, my uncle said that is the work of the political party. Then his ma'ams say, oh, I see. And then Siva asked his teacher, what is political party, ma'am? Why are they doing so? And then Miss Adi, his teacher, replied him, wait, today I am going to teach about political parties. Let us know all about it. So that's why this lesson will begin with this conversation. So in Tamil medium, ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சுக்கோங்க, ஒரு ஸ்டூடெண்ட் சிவா அப்படிங்கிற மாணவனுக்கும் அவனுடைய ஆசிரியர் ஆதி அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு கான்வர்சேஷனாக இந்த பாடம் ஆரம்பிக்குது. சிவா மாணவன் சொல்கிறான், வணக்கம் அம்மா, நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறான். ஆசிரியை சொல்கிறாங்க, வணக்கம் சிவா, எப்போதும் சரியானதுக்கு வருகை தரும், நீ இன்றைக்கி ஏன் தாமதம், இன்றைக்கி ஏன் லேட் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சிவா சொல்கிறான், மன்னிக்க வேண்டும் அம்மா, ஒரு ஊர்வலத்தின் காரணமாக எனக்கு தாமதம் நேரிட்டது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆதி அவங்க ஆசிரியை சொல்கிறாங்க, என்ன ஊர்வலம், அது யார் ஏற்பாடு செய்தது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மாணவன் சொல்கிறான், அதுக்கு ஒரு அரசியல் கட்சியின் ஏற்பாடு என்று என் மாமா சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ஆசிரியை சொல்கிறாங்க. உடனே சிவா ஆசிரியர்கிட்ட கேட்குறான், அரசியல் கட்சி அப்படின்னா என்னம்மா, ஏன் இவ்வாறு அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வெயிட் பண்ண காத்திரு, இன்று அரசியல் கட்சிகளை பற்றி தான் பாடம் நடத்த உள்ளேன், அவற்றை பற்றி நம்ம அறிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு கான்வர்சேஷனோடு அந்த பாடம் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அருமையான மாணவர்களை, உங்களுக்கும் அரசியல் கட்சினா என்னன்னு ஆர்வமாக இருக்கா? ஒரு அரசியல் கட்சினா என்ன, ஓரளவு உங்களுக்கு நியூஸ்லாம் கேட்டிருப்பீங்க, மற்ற சமுதாயத்தில் நிகழ்வுகள்லாம் கவனித்திருப்பீங்க. நீங்கள் அரசியல் கட்சிகள் என்னங்கிற ஒரு தெளிவான பார்வையோடு இந்த பாடத்தில் நம்ம கவனிங்க. ஓகேவா? ஸோ முன்னால் ஆரம்ப காலகட்டங்கள்லாம் அப்படின்னா பேரரசர்களும் அரசர்களும் ஆட்சி செய்தனர். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சுக்கோங்க. இன் ஏர்லி டைம்ஸ் எம்பரர்ஸ் அண்ட் kings ruled in India.
ஸோ த கிங் வாஸ் த சுப்பீரியர் ஹெட் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி பிரான்ச்சஸ். அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா சட்டம் இயற்றுவதற்கு, அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா நிர்வாகம் செய்வதற்கு, அப்புறம் ஜுடிஷியர்னா நீதி வழங்குறதுக்கு, இது எல்லாத்துக்குமே மெயின் ஹெட் வந்து என்னது கிங் தான். அந்த அரசர் காலத்தில் அரசர் காலத்தும் அந்த கிங் ராஜா தான் வந்து மெயினாக எல்லாத்தையும் பொறுப்பாக கவனிக்கிறாரு. ஸோ கவர்னன்ஸ் வாஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஒன் பர்சன். எல்லாமே இந்த நிர்வாகம் அந்த அவருடைய அவருடைய கரத்தில் மட்டும்தான் இருக்குது, அவருடைய கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் சேர்ந்து இந்த கவனிச்சுக்கோங்க. அதாவது இந்த அரசர்கள் அந்த காலத்துலலாம் பேரரசர்களும் அரசர்களும் ஆட்சி செய்கிறாங்க இல்லையா, அப்போ அரசர் வந்து சட்டம் இயற்றுதல், நிர்வாகம், நீதி வழங்குதல், அப்புறம் அதை எல்லாமே ஒரு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் வந்து இந்த அரசர் தான் இருந்தார். அந்த நிர்வாகம் வந்து அவருடைய கரத்தில் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ people had the welfare of the people depended on the ruler. ஸோ அந்த மக்களுடைய நலன் எல்லாமே அந்த அரசரை பொறுத்து தான் இருந்துச்சு. அரசர் என்ன செய்கிறாரோ அதுதான் மக்களுடைய நலன். அரசர் என்னெல்லாம் செய்கிறாரோ அவங்களுக்கு வந்து எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. பீப்புள் ஹேட் நோ ரைட்ஸ் டு டூ அகேன்ஸ்ட் த ரூலர். மக்கள் யாருமே அரசருக்கு எதிராக வந்து செயல்படும் உரிமையை அப்போ வந்து பெற்றிருக்கொள்ளே. அரசர் என்ன நினைக்கிறாரோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது மட்டும்தான் செய்ய முடியும். So later foreign powers made India as their colonies. The colonies became states after independence was declared. அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழித்து அந்த அந்நிய நாடுகள் வந்து என்ன செய்ய இந்தியாவில் வந்து ஒரு குடியேற்ற நாடாக உருவாக்குறதுக்கு ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சு. அந்த குடியேற்ற நாடுகள், அதாவது காலனிஸ்ன்னு சொல்கிறது தான் குடியேற்ற நாடுகள். அந்த குடியேற்ற நாடுகள் அப்புறம் வந்து சுதந்திர நாடுகளாக அறிவிக்கப்பட்டன. ஸோ அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. ஸோ இன் 1950 இந்தியா பிகேம் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. 1950 என்னது, இந்தியா பிகேம் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஓகேவா? ஸோ நம்மளுடைய நாடு மக்களாட்சி நாடானது எப்போ அப்படின்னாக்க 1950 ஆண்டு. ஸோ எ வைப்ரண்ட் டெமோக்ராட்டிக் நீட்ஸ் எ ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் பார்ட்டி சிஸ்டம். அதாவது ஒரு துடிப்பான மக்களாட்சி வந்து நாட்டிற்கு வந்து ஒரு வலிமையான அரசியல் கட்சி முறை வந்து ஒரு அவசியமான ஒன்று. ஸோ எ வைப்ரண்ட் டெமோக்ரஸி நீட்ஸ் எ ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் பார்ட்டி சிஸ்டம். ஒரு வலிமையான வந்து ஒரு அரசியல் கட்சி முறை வந்து அவசியமான வந்து நம்மளுடைய இந்த மக்களாட்சி நாட்டிற்கு வலிமை சேர்க்கக்கூடியதாக அமையணும். ஸோ பார்ட்டி சிஸ்டம் இஸ் எ மாடர்ன் ஃபினாமினன். அதாவது கட்சி முறை அப்படிங்கிறது இப்போ நவீன காலத்தில் தோன்றல் தான். முன்னால் அந்த காலத்தில் உள்ளது இப்போ தான் வந்து நவீன காலத்தில் தோன்றலாக சொல்லப்படுகிறது. ஸோ மக்களாட்சியில் அதாவது டெமோக்ரஸி பீப்புள் ஆர் ஏபிள் டு வாய்ஸ் தேர் ஒப்பீனியன்ஸ் ஆர் எனி சப்ஜெக்ட். நம்மளுடைய குரலை எப்போனாலும் நம்ம வந்து நம்மளுடைய கருத்துக்களை வந்து வெளியிடலாம். ஸோ இதுதான் மக்களாட்சியுடைய சிறப்பம்சம். நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டே இருக்க நம்மளுடைய நாட்டில் நம்மளுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு சுதந்திரம் உண்டு இல்லையா? ஸோ இந்த மக்களாட்சியில் மக்கள் வந்து எல்லா செயல்பாடுகள் குறித்தும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிடலாம். இதுதான் வந்து முன்னுரையாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ ஆரம்ப காலத்தில் பேரரசர்களும் அரசர்களும் ஆட்சி செய்தனர். அரசர் சட்டம் இயற்றுதல், நிர்வாகம், நீதி வழங்குதல் இதெல்லாம் தலைமையாக கொண்டு இருந்தார். ஸோ நிர்வாகம் வந்து அவருடைய கருத்தில் மட்டும்தான் இருந்துச்சு. மக்களின் நலனை பொறுத்து, மக்களின் நலன்கிறது அந்த அரசரை பொறுத்து தான் இருந்துச்சு. ஸோ மக்கள் வந்து அரசுக்கு எதிராக எந்த ஒரு உரிமையும் செயல்படுறதுக்கான உரிமை பெறலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்நிய நாடுகள் வந்து இந்த வந்து குடியேற்ற நாடுகளாக உருவாக்கின. அந்த குடியேற்ற நாடுகள் அப்புறம் வந்து சுதந்திர நாடுகளாக அறிவிக்கப்பட்டன. ஸோ 1950 ஆண்டு மக்களாட்சி நாடானது நம்மளுடைய இந்தியா குடியரசு நாடானது. இந்த துடிப்பான ஒரு மக்களாட்சி நாட்டிற்கு ஒரு வலிமையான அரசியல் கட்சி முறை அவசியமானதாகும். ஒரு மக்களாட்சிக்கு தேவையானது வந்து அரசியல் கட்சி முறை கண்டிப்பாக வந்து அவசியமானது. ஸோ கட்சி முறை அப்படிங்கிறது நவீன கால தோன்றலாகும். மக்களாட்சியில் மக்கள் வந்து எந்த விஷயங்களை பொறுத்தும் தங்களோட கருத்துக்களை வெளியிடலாம். இதுதான் ஒரு சிறப்பான மக்களாட்சியினுடைய நம்மளுடைய இந்திய நாடு ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பகுதிகளும் கிடையாது. அதையும் முதலாவது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சுக்கோங்க. அதாவது அரசியல் கட்சிகள் என்றால் என்ன, தட் மீன்ஸ் இன் பேஜ் நம்பர் 199, அது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் 199ஆம் பக்கம் அரசியல் கட்சிகள் என்றால் என்ன, அதுக்கப்புறம் கட்சி முறைகளின் வகைகள், அதே பக்கத்தில் கட்சி முறைகளின் வகைகள் இருக்கு இல்லையா, அது
அதுக்கப்புறம் அடுத்தது வந்து அடுத்த பக்கம் 200ஆம் பக்கத்தில் இந்தியாவின் அரசியல் கட்சி முறை. ஓகேவா, இந்தியாவில் அரசியல் கட்சி முறை. அடுத்ததாக 203ஆம் பக்கம் தேர்தல் சின்னங்கள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம். ஓகேவா, இதுதான் வந்து நீங்கள் வந்து இந்த பாடப்பகுதி, குறைக்கப்பட்ட பகுதிகள் உள்ள பாடப்பகுதி, இதை மட்டும் நம்ம வந்து படித்தா போதும். ஓகேவா. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 177. For English medium students, page number 177 and 178. What are political parties? Okay, and then the next page, page number 179, types of party system, and then party system in India. And then the next page 181, page number 181, electoral symbols and its importance. Electoral symbols and its importance. So these are the portions studied in this lessons. Okay, reduced syllabus. Okay, now we are moving on to the lesson. Okay, now we moving on to the lesson. So what is mean by political parties? What are political parties? Do you know, students, what are political parties? So I already heard about the surroundings in society, and you see the news, TV news and newspapers. We heard many things about political parties. So now, what are political parties? Political parties are the voluntary associations of individuals with broad ideological identity who agree on some policies, formulate an agenda and program for the society. So political party means voluntary associations of individuals with broad ideological identity. அதாவது ஒரு பரந்த கருத்தியலான ஒரு அடையாளங்களோடும் agree on some policies, அதாவது ஒரு கொள்கையோடும், and formulate an agenda and program for the society. ஒரு அஜெண்டானா ஒரு திட்டங்களோடும் ஒரு நிரல்களோடும் கொண்ட ஒரு சொசைட்டிக்கு ஏற்ற ஒரு திட்டங்களையும் நிரல்களையும் கொண்ட ஒரு அமைப்பு. ஸோ அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது ஒரு ஆர்வத்தோடு ஏற்படுத்தப்பட்ட ஒரு தனி மனிதர்களின் அமைப்பாகும். இது எப்படின்னாக்கா ஒரு பரந்த கருத்தியல் அடையாளம், அவங்களுக்குன்னு ஒரு சிறந்தப்பான ஒரு கருத்தியல் அடையாளங்கள் இருக்கும், சில கொள்கைகள் இருக்கும், அது சமூக திட்டங்களையும் நிரல்களையும் ஒரு வடிவமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிகள் தான் எனது அரசியல் கட்சிகள். ஸோ சொசைட்டிக்கு நல்ல முறையில் அவங்க செயல்படுவதற்கு ஒரு திட்டங்களை வடிவமைத்து ஒரு நிரல்களை செயல்படுத்தி கொள்கைகளை வந்து நல்ல கருத்துக்களை செயல்படுத்துகின்ற கட்சிகள் தான் அரசியல் கட்சிகள். ஸோ மேலும் அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சீக் டு implement their policies by winning people's support through election. ஓகேவா, அது அரசியல் கட்சிகள் வந்து மக்களுடைய ஆதரவை பெற்று தேர்தலில் வெற்றி பெறுவதன் மூலமாக தங்களுடைய கொள்கைகளை வந்து நடைமுறைப்படுத்துகிறது. ஸோ அவருடைய பாலிசிஸ் கொள்கைகளை அவங்களுடைய எலெக்ஷனுக்கு அப்புறம் மக்களுடைய எல்லா ஆதரவையும் பெற்றதுக்கப்புறம் அவங்களுடைய கொள்கைகளை வந்து மக்களுக்கு வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. அண்ட் தென் parties vary in size and in ways they organize themselves as well as in their policies. ஓகேவா, ஸோ அவங்களுடைய அளவு, அவங்களுடைய அந்த அமைப்பு, அந்த கொள்கை, இதன் அடிப்படையில் ஒவ்வொரு கட்சிகள் வேறுபடுகிறது. அவங்களுடைய கட்சியுடைய குவாலிட்டி, அதாவது அளவுகள், அதோடைய அமைப்பு மற்றும் கொள்கையை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடுகிறது. ஸோ எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹேஸ் 3 basic components. What are the 3 basic components? த லீடர், எப்படின்னா ஒரு லீடர் ஒருத்தங்க இருப்பாங்க, அப்புறம் இந்த ஆக்டிவ் மெம்பர்ஸ், அதாவது செயல் உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஸோ அண்ட் தென் த ஃபாலோயர்ஸ்,
ஸோ தீஸ் ஆர் த 3 பேசிக் காம்பனன்ட்ஸ் இன் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஓகேவா? ஸோ அரசியல் கட்சிகள் அப்படின்னா என்ன, அரசியல் கட்சிகள் என்றால் என்ன அப்படின்னா, அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது ஒரு தன்னார்வத்தோடு ஏற்படுத்தப்பட்ட ஒரு தனி மனிதர்களின் அமைப்பு. ஓகேவா? அரசியல் கட்சிகள்ங்கிறது ஒரு அவங்களோட தன்னார்வத்தோடு ஏற்படுத்தப்பட்ட ஒரு தனி மனிதர்களின் அமைப்பு. இவை வந்து ஒரு பரந்த கருத்தியல் அடையாளங்களோடு சில கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு சமூகத்திற்கான திட்டங்களையும் நிறைவுகளையும் வடிவமைக்கின்றன இந்த அரசியல் கட்சிகள். ஸோ மேலும் அரசியல் கட்சிகள் வந்து மக்களின் ஆதரவை பெற்று தேர்தலில் வெற்றி பெறுவதன் மூலம் தமது கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகின்றன. அவங்களோட தேர்தல் வெற்றி பெறுவதன் மூலமாக அவங்களுடைய கொள்கைகளை திட்டங்களை வடிவமைக்கிறது, நடைமுறைப்படுத்துகிறது. ஸோ அவற்றின் அளவு, அமைப்பு, அந்த கொள்கை ஆகியவற்றின் அடிப்படையில் எனது அவங்க வந்து ஒவ்வொரு இதற்கும் வேறுபடுகிறது. ஓகேவா? ஸோ எந்த ஒரு அரசியல் கட்சியும் பின்வரும் 3 கூறுகளை கொண்டிருக்கும். 3 அங்கங்களை, கூறுகள் மீன்ஸ் ஒரு அடிப்படை அங்கங்களை கொண்டிருக்கக்கூடிய 3 கட்சிகள். என்ன அப்படின்னாக்கா, தலைவர் இருப்பார், செயல் உறுப்பினர்கள் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்க. இன் இங்கிலீஷ் the leader, the active members and the followers. These are the 3 basic components for political party. ஒரு அரசியல் கட்சிக்கு பின்வரும் 3 அடிப்படை அங்கங்கள் கொண்டிருக்கும். எதெல்லாம் அப்படின்னா, தலைவர், செயல் உறுப்பினர்கள், தொண்டர்கள். இதுதான் அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அண்ட் தென் we are moving to types of party system. What are the types of party system? Okay, there are 3 major types of party system. 3 major types of party system: single party system, bi-party system, multi-party system. Single party system, bi-party system, multi-party system. Okay, first one is single party system. A single party system is a system in which a single political party has the right to form the government. So in single party system is existed in the communist countries such as China, North Korea and Cuba. Single party system is a system in which the single political party has the right to form the government. அதாவது ஒரு அரசியல் கட்சி இருக்கு இல்லையா, அதாவது கட்சி முறைகளில் 3 வகைகள் இருக்குது. ஒரு கட்சி முறை, சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் மீன்ஸ் ஒரு கட்சி முறை. இந்த முறையில் வந்து ஒரே அரசியல் கட்சி மட்டும்தான் அரசாங்கத்தை ஏற்படுத்தும் அந்த உரிமையை பெற்றிருக்கும். இந்த வகையான கட்சிகள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்ட்ரீஸில் சச் லைக் சைனா, நார்த் கொரியா, கியூபா ஆர் த கண்ட்ரீஸ், தட் மீன்ஸ் communist countries are existed with the single party. Okay, then bi-party system. Bi-party system is a system the power is usually shared between 2 parties. So the power of the control, the power has been shared between equally to 2 parties. Of the 2 parties, one becomes the ruling party and the other becomes opposition. So opposite party and the ruling party. These are the bi-party system. There are no other parties in this ruling system. So example, bi-party system can be seen in UK. So the Labour Party and the Conservative Party. தொழிலாளர் கட்சி இருப்பாங்க, அப்புறம் அது பழமைவாத கட்சி அப்படிங்கிறது சொல்கிறது யூகேயில் வந்து நடைமுறையில் இருக்குது. அண்ட் இன் USA த ரிபப்ளிக்கன் பார்ட்டி அண்ட் த டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ரிபப்ளிக்கன் பார்ட்டி மீன்ஸ் குடியரசு கட்சி, அது ஜனநாயக கட்சி. இந்த 2 கட்சி முறைகள் தான் இந்த நாடுகளில் செயல்படுகிறது. நம்மளுடைய நாட்டில் வந்து பல விதமான கட்சிகள் இருக்கு இல்லையா, பல விதமான எதிர்கட்சிகள் இருக்கும், அப்புறம் பிற கட்சிகள் இருக்கும். ஸோ that is மல்டி பார்ட்டி சிஸ்டம். That is third one, multi-party system. When the competition for power is among 3 or more parties, the system is known as multi-party system. ஓகேவா? இந்த காம்படிஷன் 2 பார்ட்டி மட்டும் இருக்காது, நிறைய பார்ட்டி. நம்ம நாட்டில் என்ன பார்ட்டிஸ்லாம் இருக்குது? டிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது, ஸோ நாம் தமிழர் கட்சி இருக்காங்க, அப்புறம் இந்த கமலஹாசனுடைய கட்சி இருக்குது, பிஜேபி இருக்குது, அப்படின்னு நிறைய கட்சிகள் இருக்குது இல்லையா.
நிறைய கட்சிகள் வந்து சிறிய கட்சிகள், பெரிய கட்சிகள், பாமக, மதிமுக அப்படின்னு நிறைய கட்சிகள் இருக்கு இல்லையா. 3 or more parties இருக்குது. ஸோ the system is known as multi-party system. This type of party system is in existence in India, France, Sweden and Norway, etc. So in multi-party system, when the competition for power is among 3 or more parties, the system is known as multi-party system. This type of party system is in existence in India, France, Sweden and Norway, etc. ஓகேவா? இதான் அரசியல் கட்சிகளில் கட்சி முறைகளில் 3 வகைகள் இருக்குது. கட்சி முறைகளில் 3 வகைகள் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னாக்கா, ஒன்று ஒரு கட்சி முறை, இரண்டாவது இரு கட்சி முறை, அப்புறம் பல கட்சி முறை. ஸோ 3 வகையான கட்சி முறைகள் நடைமுறையில் இருக்கின்றன. ஒரு கட்சி முறை அப்படின்னா இந்த முறையில் வந்து ஒரே அரசியல் கட்சி மட்டும் அரசாங்கத்தை ஏற்படுத்தும் உரிமையை கொண்டிருக்கும். இந்த வகையான கட்சி முறை வந்து பொது உடைமை நாடுகளான சீனா, வடகொரியா, கியூபா, இந்தந்த நாடுகள்லாம் இப்படிப்பட்டதான இந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய இந்த பொது உடைமை நாடுகள், இதில் வந்து ஒரே கட்சி, ஒரே அரசியல் கட்சி மட்டும்தான் அந்த அரசாங்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு உரிமையை கொண்டிருக்குது. ஸோ ரெண்டாவது வந்து இரு கட்சி முறை. இதில் வந்து 2 கட்சிகள் இருக்கும். இந்த முறையில் இந்த 2 கட்சிகள் வந்து அதிகாரத்தை பங்கு கொள்ளும் வகையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இதில் ஒன்று ஆளும் கட்சியாகவும் மற்றொன்று எதிர்கட்சியாகவும் செயல்படும். இதுதான் இரு கட்சி முறைன்னு சொல்லப்படுகிறது. ஓகேவா? ஸோ அதில் வந்து பிரிட்டன் வந்து சொல்லலாம் இந்த இரு கட்சி முறையில். அப்புறம் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இந்த மாதிரி இரு கட்சி முறைகள் காணப்படுகிறது. ஸோ பிரிட்டனில் வந்து என்ன அப்படின்னாக்கா தொழிலாளர் கட்சி மற்றும் பழமைவாத கட்சி, 2 முறையான கட்சிகள் இருக்குது. இந்த 2 கட்சிகள் தான் என்ன செய்யுது, அதிகாரத்தை அவங்களுடைய நாட்டை அதிகார பண்ணக்கூடிய தன்மைகளில் இவங்க வந்து அரசியல் செய்யக்கூடிய காரியங்களில் திகழ்வாங்க. ஸோ அதே மாதிரி அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேயும் குடியரசு கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி, அமெரிக்காவில்னா குடியரசு கட்சி, ஜனநாயக கட்சி 2 வகை கட்சிகள் தான் இந்த தங்களுடைய நாட்டை நிர்வகித்து வருகிறது. ஸோ இங்கே அடுத்தது வந்து பல கட்சி முறை. பல கட்சி முறைகள் வந்து நம்ம நாட்டில் வந்து போட்டி போடுகிறாங்க, அரசியல் செய்கிறாங்க, அப்புறம் ஜெயிக்கிறாங்க, வராங்க. ஸோ அதிகாரத்துக்கான போட்டி 3 அல்லது அதற்கு மேற்பட்ட கட்சிகளிடையே இருக்குமாயின் அது பல கட்சி முறை என அழைக்கப்படுகிறது. இந்த முறையில் வந்து இந்தியா, பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே உள்ளிட்ட நாடுகளில் காணப்படுகிறது. இது நம்மளுடைய இந்திய நாட்டில் வந்து இப்படிப்பட்ட சுதந்திரமான நிலைமைகள், சுதந்திர நாடாக இருப்பதனால இப்படிப்பட்ட கட்சி முறைகள் அநேகம் உள்ளன. நிறைய காரியங்கள் நம்ம நடக்குது. நம்மளை வந்து எந்த விதத்திலும் ஆண்டவர் நமக்கு வந்து என்னது, நம்மளுடைய சுதந்திரத்தை, நம்முடைய கருத்துக்களை வெளியிடக்கூடிய சூழ்நிலைகளை, கருத்துக்களை சிறப்பாக வெளியிடக்கூடிய நம்மளுடைய நாடு வந்து நம்மளுடைய இந்திய நாடு சிறப்பாக இருக்கிறது. இது நம்மளுடைய இந்திய நாடு பல கட்சி முறைகள் சார்ந்ததாக இருக்கிறது. ஓகேவா? இதுதான் கட்சி முறைகளின் வகைகள். ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை. ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ தென் the next one is party system in India. Countries that follow a federal system have 2 kinds of parties. Okay, அதாவது கூட்டாட்சி அமைப்புன்னு சொல்லப்படுகிற ஃபெடரல் சிஸ்டம். இது வந்து 2 kinds of parties. India's party system originated in the late 19th century. In fact, India has the largest number of political parties in the world. Okay, India is the largest political parties in the world. Understand students? Okay, or no students? In India we find the existence of political parties at 3 levels. They are national parties, regional parties and registered but unrecognized parties. That means independent candidates. Every party in the country has to register with election commission. Okay, party system in India. நம்முடைய இந்தியாவில் அரசியல் கட்சி முறை 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தான் தோன்றியது. ஓகேவா? கூட்டாட்சி அமைப்பினை வந்து இங்கே வந்து
பின்பற்றும் நாடுகளில் 2 வகையான கட்சிகள் காணப்படுகிறது. ஸோ இதில் இந்தியாவின் கட்சி முறை 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றியது. உண்மையிலே இந்தியாவில் உலகின் அதிக எண்ணிக்கையிலான கட்சிகள் காணப்படுகின்றன. இந்தியாவில் அதிகமான எண்ணிக்கையிலான கட்சிகள் காணப்படுகின்றன. இந்தியாவில் கட்சிகள் 3 படிநிலையில் அமைந்திருப்பதை நம்ம காணலாம். இந்தியாவில் எப்படி 3 வகை படிநிலையில் என்ன அப்படின்னா, தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், அப்புறம் சுயேட்சைகள், அதாவது பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத சுயேட்சை கட்சிகள். ஓகேவா? இதெல்லாம் ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும். ஓகேவா? அப்போ தான் அரசியல் கட்சி முறையை அவங்க செயல்படுத்த முடியும். அரசியல் கட்சிகளை அவங்க செயல்படுத்த முடியும். ஓகேவா? ஸோ அது தேர்தல் ஆணையம் அப்படின்னா என்ன? எலெக்ஷன் கமிஷன். இதுதான் மெயினானது. எலெக்ஷன் கமிஷன் தான் எல்லாமே நம்ம தேர்தலை நடத்துறது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது. இந்த வருநாட்டில் நீங்கள் 18 வயது ஆனோடனே உங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்போலாம் இது முழுமையாக உங்களுக்கு தெரிந்திருக்கணும். ஸோ இப்போதே உங்களுக்கு இந்த அரசியல் கட்சிகள், தேர்தல் ஆணையம் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லது. தேர்தல் ஆணையம்ங்கிறது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல்களை நடத்துவதற்கு அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திரமான சட்டப்படியான அரசியலமைப்பு ஆகும். இதன் தலைமையிடம் புதுடில்லியில் அமைந்துள்ளது. ஓகேவா? சட்டப்படியான ஒரு அமைப்பு, சுதந்திரமான ஒரு அமைப்பு தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலை நடத்துவதற்கு எப்போப்பெல்லாம் நடத்தணும், எந்தெந்த நேரங்களில் நடத்தணும், எந்தெந்த இடங்களில் நடத்தணும், எல்லாத்தையும் ஒரு பொறுப்படுத்தி செய்து சட்டப்பூர்வமாக செய்கிறது. முழு சுதந்திரமும், முழு சட்டமும், முழு உரிமையும் கொண்டது தேர்தல் ஆணையம் மட்டுமே. ஸோ இதன்படி தான் எல்லா கட்சிகளும் அதற்கு கட்டுப்பட்டு செயல்படணும் கண்டிப்பாக. ஸோ திட் இஸ் எலெக்ஷன் கமிஷன். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஸ்டேட்டுட்டரி பாடி மீன்ஸ் அது சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு. த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் அன் autonomous constitutional authority responsible for administering elections. Its headquarters is located in New Delhi. New Delhi தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமைப்பு, ஒரு ஆட்டோனமஸ் சுதந்திரமான ஒரு அமைப்பு, ரெஸ்பான்சிபிளான எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிளான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், எலெக்ஷன்ஸ்க்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்டது, அதிகாரம் கொண்டது இந்த எலெக்ஷன் கமிஷன் தான். ஓகே. Then the next one is electoral symbols and its importance. Electoral symbols and its importance. An electoral symbol is a standardized symbol allocated to a political party. They play an important role in elections. They can be easily identified, understood, remembered and recognized by the voters. The electoral symbols means தேர்தல் சின்னம். இது ரொம்ப முக்கியமான, ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் வழங்கக்கூடிய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சின்னம். இதுதான் தேர்தலில் ஒரு முக்கிய பங்கினை வகிக்கிறது. இந்த தேர்தல் சின்னம் தான் ஒரு வாக்காளர்களால், ஓட்டர்ஸ் அவங்க எளிதில் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்க ஓட்டு போடுறதுக்கு, நினைவில் அவங்க இந்த கட்சிகளை நினைவில் வைக்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு சின்னமாக அதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு இந்த சின்னம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஓகேவா? But the only exceptions are the lion and the elephant. The symbol of nationality recognized parties is standard throughout India. That symbol will not be altered to any other party or individual. ஸோ இந்த தேர்தல் ஆணையம் விலங்குகளின் சின்னங்களை வழங்குவதை நிறுத்தி இருக்குது. விதிவிலக்காக யானை, சிங்கம் இந்த சின்னங்கள் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கு. தேசிய அளவிலான இந்த அங்கீகரிக்கப்பட்ட சின்னங்கள் இந்த நாடு முழுவதும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ இத்தகைய சின்னங்களில் வேறு மற்ற கட்சிக்கு சுயேட்சை நபருக்கு எதுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்காது. ஸோ ஸ்டேட் பார்ட்டிஸ் ஆர் allotted to certain symbols that no other party can be used the symbol in that particular state, but which different parties in different states can use the same symbol. For example, Shiva Sena in Maharashtra and Jharkhand, Shiva Sena in, for example, Shiva Sena in Maharashtra and Jharkhand Mukti Morscha in Jharkhand use bow and arrow as their symbol. ஓகேவா? ஸோ இந்த மாநில கட்சிகள் அப்படிங்கிற ஸ்டேட் பார்ட்டிஸ் இருக்கு இல்லையா, இது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் பயன்படுத்துறதுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கோம். அதை மற்ற கட்சி, வேறு எந்த கட்சியும் அந்த குறிப்பிட்ட மாநிலத்திலேருந்து பயன்படுத்த முடியாது. அதனால் மற்ற மாநிலங்களில் மற்ற
காட்சிகள் இருக்கு இல்லையா, மாநில கட்சிகள், அவங்களுடைய மாநிலங்களில் இதே போல் சின்னத்தை பயன்படுத்தலாம். உதாரணமாக மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி, அப்புறம் ஜார்க்கண்டில் உள்ள ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிற கட்சிகள்லாம் வில், அம்பு அப்படிங்கிற சின்னத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? இதான் வந்து தேர்தல் சின்னங்கள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம் குறித்து கூறப்பட்டிருக்கிற காரியங்கள். ஸோ தேர்தல் சின்னம் அப்படிங்கிறது அரசியல் கட்சிகள் வழங்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம். இந்த சின்னம் வந்து எளிதில் அடையாளம் கொண்டவனமாக இந்த சின்னங்கள் வந்து ஒரு அங்கீகரிக்கிறதுக்கும் உதவுகிறது. விலங்குகளின் சின்னங்களை வந்து தேர்தல் ஆணையம் நிறுத்தியிருக்கிறது. ஆனால் விதிவிலக்காக யானை மற்றும் சிங்கம், இந்த சின்னங்கள் மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்குது. தேசிய அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட சின்னங்களின் சின்னம் வந்து நாடு முழுவதும் ஒன்றாக இருக்கும். மாநில கட்சிகளுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா, மாநில கட்சியில் அந்தந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும். இது நம்ம வேறு எந்த கட்சியும் அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பயன்படுத்த முடியாது. ஆனால் மற்ற மாநிலங்கள், பல்வேறு மாநில கட்சிகள் தங்களுடைய மாநிலங்களில் இதே போல் சின்னத்தை பயன்படுத்தும். உதாரணமாக மகாராஷ்டிராவில் வந்து அம்பு சின்னம், வில் சின்னம், இதெல்லாம் சிவசேனா கட்சி, ஜார்க்கண்டில் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, இந்த கட்சிகள்லாம் பயன்படுத்துகிறது. ஓகேவா? ஸோ நேஷ்னல் பார்ட்டி அண்ட் ரீஜனல் பார்ட்டி அப்படின்னா இந்த என்ன அப்படின்னா, நேஷ்னல் பார்ட்டிஸ் ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் which participate in different elections all over India. When in regional parties, that means state parties. Regional parties are political parties which participate in different elections but only within one state. Okay, அதாவது தேசிய கட்சி வந்து இந்தியா முழுசும் நடைபெறும் தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சி. ஆனால் மாநில கட்சி அப்படிங்கிறது ஒரு மாநிலத்திற்குள் நடைபெறும் பல்வேறு தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சி ஆகும். So national party, it should be strong enough in at least 4 states. அதாவது 4 கட்சி, குறைஞ்சது 4 மாநிலத்திலேயாவது ஒரு வலிமையுடைய கட்சியாக இந்த தேசிய கட்சிங்கிறத இருக்கணும். ஆனால் ஸ்டேட் பார்ட்டி அப்படிங்கிறது தன்னுடைய மாநிலத்தில் 1 அல்லது 2 மாநிலங்கள் வலிமையுடையதாக இருக்கணும். இட் ஷுட் பி ஸ்ட்ராங் enough at least 1 or 2 states. Okay, and then national parties வந்து it has an exclusive symbol throughout the country. அதாவது பிரத்யேகமான சின்னத்தை நாடு முழுவதற்கும் அதனுடைய கட்சி. இப்போ வந்து நம்ம நாட்டில் பிஜேபி அப்படின்னு அந்த தாமரை சின்னம் இருக்குல்லையா, அது இல்லாமல் அதுக்கும் ஒன்று போல் இருக்குது. அப்புறம் நம்ம காங்கிரஸ், அது கை சின்னம். எல்லா மாநிலத்துக்கும் ஒரே சின்னம், அந்த நாடு முழுவதுக்கும் ஒரே சின்னமாக இருக்குது. அதான் ஒரே சின்னமாகும். பட் இன் ஸ்டேட் பார்ட்டி a symbol is reserved for it in the state in which it is recognized, but the same symbol can be allotted to different parties in different states. இதற்கு வந்து என்ன அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இத்தகைய சின்னம் வேறு மாநிலத்தில் உள்ள கட்சிக்கும் ஒதுக்கீடு செய்யப்படலாம். இதுதான் பிராந்திய அல்லது மாநில கட்சிக்கு உள்ளது. ஸோ தேசிய கட்சிக்கு வந்து அடுத்தது நேஷனல் பார்ட்டி. இட் ரிவால்வ்ஸ் ஸ்டேட், நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ். மாநில, தேசிய, சர்வதேச விவகாரங்களை தீர்த்து வைக்கிறது இந்த கட்சி செயல்படுகிறது. மாநில கட்சியில் வந்து ஸ்டேட் பார்ட்டியில் இட் ப்ரமோட்ஸ் ரீஜனல் அண்ட் ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட், அதாவது பிராந்திய மற்றும் மாநில நலன்களை வலியுறுத்தி காரியங்கள் செயல்படுகிறது. ஸோ both national and regional parties trigger the growth of the nation and work for the welfare of the people. ஸோ தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் நாட்டின் வளர்ச்சியை தோன்றுகின்றன, மக்களின் நலனுக்காக பாடுபடுகின்றன. ஸோ தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் நாட்டின் வளர்ச்சியை தோன்றி மக்களின் நலனுக்காக பாடுகின்றன. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுங்கிறது, தேர்தல் கட்சிகள் அப்படிங்கிறது, ஸோ அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது. ஸோ இந்த பாடத்தை நல்லா வாசித்து பாருங்கள், ரீட் பண்ணுங்கள், அரசியல் கட்சிகளை புரிந்து கொள்ளுங்கள். பின்வரும் நாட்களில் நீங்களும் ஓட்டு போட வரும். உங்களுக்கு 18 வயதுமா, அப்போ சமூகத்தில் உள்ள காட்சிகளை நீங்கள் கண்டு நீங்கள் வந்து பார்த்து எந்த அரசியல் கட்சிகள் சிறப்பான கட்சி அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அரசியல் கட்சி முறைகளில் எல்லாம் அந்த கட்சி முறைகள் செயல்படுகின்ற தன்மைகள், அவங்க கொள்கைகள் எல்லாவற்றும் உங்களுக்கு புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படணும். சமுதாயத்துக்கு ஒரு தூணாக நீங்கள் அமையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மக்களாட்சி, நம்முடைய நாடு இந்திய நாடு ஒரு சிறப்பான நாடு. இந்த இந்திய நாட்டின் பிரஜையாக நீங்கள் மாணவர்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் சிறப்பானவர்கள். இந்த நாட்டில் உறுப்பினராக இருக்கிற நீங்களும் சிறப்பாக செயல்படணும். சிறந்த ஒரு தலைமைத்துவமான மாணவனாக இருந்து நாட்டில் ஒரு செழிப்பான நாட்டில் ஒரு நல்ல குடிமகனாக திகழ வேண்டும் என்பது தான் இந்த முக்கியமான ஒரு பாடத்தின் முக்கிய நோக்கமாகும். ஸோ இந்த பாடத்தில் உள்ள பின்வரும் கேள்விகள்லாம் நீங்கள் வந்து படிங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புகிறேன். முடிஞ்சுன்னு இந்த வீடியோலாம் பின்புறமாக சென்ட் பண்ணுறேன். ஹோம்ஒர்க்லாம்
சென்ட் பண்ணுங்கள், செய்யுங்க, நோட்டில் எழுதி பாருங்கள், புக்லேயும் எழுதி வைங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லா புக்கில் உள்ள எல்லா லெசனையும் நீங்கள் ரீட் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகேவா? நெக்ஸ்ட் லெசனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பை ஸ்டூடெண்ட்ஸ்.